KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லென்ஸோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். சிக்மாவுடைய 28 to 70 mm F2.8 லென்ஸு, கண்டெம்பரரி லென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பேக்டான ஒரு லென்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் செமையாக இருக்குங்க இந்த லென்ஸ் ஆக்சுவலாக. இந்த லென்ஸில் பற்றி நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு ரிவ்யூ சாம்பிள்ஸோடு கூட நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதையும் தவிர இந்த வீடியோவை வந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இந்த லென்ஸினுடைய முழுமையான ஒரு ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கும். சிக்மாவுடைய 24 to 70 mm F2.8 ஆர்ட் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆப்டிக்கல் டிசைனை அப்படியே அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியல. ஆர்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஃபீல் வந்து இந்த கண்டெம்பரரி லென்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வருது ஆக்சுவலாக. இந்த லென்ஸ் வந்து சோனியோட இ மவுண்ட்டோட எனக்கு கிடச்சிது. இது எல் மவுண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இ மவுண்ட் லென்ஸில் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராஸ் இருக்கு இல்லையா, சோனியோட ஃபுல் ஃப்ரேம் கேமராஸில் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி வந்து க்ராப் சென்சார் கேமராவில் குறிப்பாக A6600 கேமராவிலையும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுலேயும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. யூஸருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு சின்னதாக இருக்குல்ல, ரொம்ப ஸ்மாலஸ்ட் லென்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 4 inches தான் அதனுடைய ஹைட் உங்களுக்கு 28 mm இருக்கும்போது. அப்புறம் நீங்கள் 70 எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 5 inches, அவ்வளோதான். டோட்டலாக 5 inches தான் உங்களுக்கு. ஸோ காம்பேக்டாக இருக்கும். கேமரா பேக்கில் ஒரு சின்ன ஒரு பவுச்சுக்குள்ள கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் எந்த சின்ன கேமரா பாடியிலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு. வெயிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 470 grams. லைட் வெயிட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து யூஸருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் தானே. அதே சமயத்தில் நான் காம்ப்ரமைசிங் பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருக்குது. அதான் முக்கியமாக கவனிக்கணும். ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஒரு லென்ஸ் அப்படின்னு சொல்லி வர சமயத்தில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் உள்ள லென்சஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸுடைய போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாட்டி வெயிட் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துச்சுன்னா அது நல்லதாக இருக்காது இல்லையா. பட் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த லென்ஸோடைய பாடி அப்படிங்கிறது poly-carbonate பாடி. அது பெருசாக வெதர் சீல்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் வந்து அதனுடைய மவுண்ட் பார்த்திங்கன்னா brass bayonet மவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஹை ப்ரெசிஷன் brass bayonet மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மவுண்ட் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மவுண்ட்டு. அதையும் தவிர இந்த மவுண்ட் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இது வழியாக கேமரா பாடிக்குள்ளே எதுவுமே உள்ளே போக முடியாது. ஃப்ரண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு ஆயில் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஒரு லைட்டாக ஒரு ஆயிலோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு வாட்டரோ பட்டுச்சுன்னா அதில் பட்டு தெரிச்சு வெளியில் விடும். கிட்டத்தட்ட தாமரை இலை தண்ணீர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஈஸியாக வந்து ஃப்ரண்ட் எலிமெண்ட்டில் அது ஒட்டாது அப்படிங்கிறது கூட இதனுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லென்ஸோடைய ஃபில்டர் சைஸ் அப்படிங்கிறது 67 mm இருக்குது. அப்புறம் இது கூட உங்களுக்கு ஒரு பெட்டல் லென்ஸ் ஹூட் ஒன்று வருது ஆக்சுவலாக. இந்த லென்ஸ் ஹூட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, போடுறதுக்கும் சரி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதோட குவாலிட்டி கூட நல்லாயிருக்கு. டசன்ட் லுக் லைக் எ பிளாஸ்டிக், ஒரு மெட்டாலிக் ஃபீல் பார்த்தோன்னே இருக்குது. அதோட இன்னர் ஃபினிஷ் ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து சம்திங் வெரி குட் ஃபார் லைக் டு அவாய்ட் தி ஃப்ளேர் ஆர் கிளேர். இதில் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸுக்கு தனியாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் லென்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸில் வச்சுருந்தா கூட உங்களால் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் ஓவர் ரைட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ DMFன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் சோனி கேமராஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்தக்கு வந்து இது ஃபெசிலேட் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் இருக்குது. அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ் ரிங் வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அண்ட் இதை யூஸ் பண்ணி மேனுவல் ஃபோக்கஸ் கூட நிறைய விஷயங்கள் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக. பாருங்களேன் என்ன பியூட்டிஃபுல்லாக அது மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ மேனுவல் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது நார்மலாக வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் உள்ள லென்சஸில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இதில் இல்லை. எப்போல்லாம் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக உங்களால் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் வந்து கேமரா மேக்னிஃபை பண்ணி கொடுக்கும்போது ஸ்மூத்தாக உங்களால் அது மேனுவல் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்புறம் ஜூம் ரிங்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஜூம் ரிங் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீலோடு உங்களுக்கு வந்திருக்கு இதில். 28 to 70 அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இது நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் ஆக்சுவலாக ஜெர்க் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈவனாக வந்திருக்கு. நான் கூட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் பஸ்ட் ஷார்ட் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்களேன். அதில் வந்து சென்டர் டு எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொக்கே வந்து ட்ராவல் ஆகும்போது பாருங்கள்
அதில் ஜெர்க்கே இல்லாமல் அது பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகுது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு அந்த லென்ஸினுடைய அந்த ஜூம் ரிங் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸாக கூட இருக்குது இல்லையா. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கேமராவோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேட்டாக இருந்தாலும் லென்ஸ் அதை சப்போர்ட் பண்ணால் தானே உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு நியர் சப்ஜெக்ட் அப்புறம் ஃபார் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத குயிக்காக சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக. இமீடியட்டாக கேமரா ஏற்ற மாதிரி கேமராவோடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணி டக்குன்னு வேறு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணுது பாருங்களேன். அதையும் தவிர லோ லைட்டில் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் அமேசிங்காக இருந்துச்சு. நான் இன்ஃபேக்ட் வந்து ஒரு பாட்டர்ஸோடைய ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக. ரொம்ப டார்க் ஏரியா, கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வெளிச்சமே சுத்தமாகவே இல்லை. அந்த இடத்துல இந்த லென்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக ஒரு சக்குன்னு வந்து அவனுடைய ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா அமேசிங்காக இருந்துச்சுங்களா. எந்த டிஃபிகல்ட்டியுமே எனக்கு வந்து லோ லைட்டில் எனக்கு இல்லை. ஸோ அவைலபிள் லைட்டில் லோ லைட்டில் தான் அது பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினச்சா கூட அதை திரும்ப நான் ஸ்டுடியோலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்டுடியோவில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கமர்ஷியல் ஒர்க்கில் பண்ணுற சமயத்தில் மாடல் ஷூட் பண்ணும்போது இந்த லென்ஸை பயன்படுத்தி அந்த என்டையர் ஷூட் நான் அதில் எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது நிறைய லோ லைட் கண்டிஷன்ஸில் ஒரு சிங்கிள் லைட் செட்டப்பில் லோக்கி லைட்லாம் எடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து எந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ் வைக்கிறீங்களா அந்த ஐ ஃபோக்கஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் சில சாம்பிள் ஷார்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லென்ஸ் இல்லாட்டி ஒரு காம்ப்ளிமெண்டரி லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இந்த சிக்மா லென்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த கண்டெம்பரரி லென்ஸாக இருந்தால் கூட சில சமயத்தில் ஆர்ட் லென்ஸினுடைய அட்பார் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த லென்ஸை இன்னும் கொஞ்சம் ரக்கடாக டெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரஃப் அண்ட் டஃப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டஸ்டியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த லென்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணி ஜூம்லாம் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலாக. மகாலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ப்டருடைய ஸ்டுடியோவில் எடுத்த சமயத்தில் அவங்க ஸ்டோன் கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சீனை நான் எடுத்திருக்கேன் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவியாக வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிரைண்டில் வரக்கூடிய இந்த டஸ்ட்டையும் தாண்டி அது வழியாக வந்து அந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண விதம், அது எனக்கு கிடச்ச அந்த கான்ட்ராஸ்ட்டு. இன்ஃபேக்ட் அது நான் கண்டினியூஸ் ஷூட்டிங் மோடில் போட்டு எடுத்தேன் ஆக்சுவலாக. ஹை ஸ்பீட் கண்டினியூஸில் போட்டு எடுத்தேன் ஆக்சுவலாக. எல்லா படங்களுமே பிரமாதமாக வந்தது ஆக்சுவலாக. அதில் ஒரு சில படங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டஃப்பான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் நார்மலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எங்கெல்லாம் போவாங்களோ எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்களெல்லாம் செஞ்சு பார்த்து தான் ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷனோட இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதையும் தாண்டி இந்த லென்ஸில் உள்ள அந்த 9 பிளேட்ஸ் அப்பர்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அமேசிங்கான விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஓப்பன் அப்பர்ச்சரில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் அந்த அப்பர்ச்சருடைய ரவுண்ட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்கிறதுனால இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பொக்கேலாம் எடுத்திங்க அப்படின்னா இந்த பொக்கேயில் வந்து பர்ஃபெக்டான ரவுண்ட்ஸ் கிடைக்குது சார். நிறைய பொக்கேஸ் ஷார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷாட் எனக்கு கிடச்சிது. அங்கே இங்கே ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த பொக்கேயில் வந்து சின்னதாக வந்திங்கன்னா அந்த அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சோண்டு ஓவலாக சில 1 or 2 பொக்கே மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. இது நார்மலாக வந்து ஒரு ஹை குவாலிட்டி லென்ஸில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ரவுண்டான டிஃபைன்டான பொக்கே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து என்னால் வந்து இந்த லென்ஸில் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நார்மலாக ஓப்பன் அப்பர்ச்சரில் லென்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு நல்ல எவிடன்ஸாக கூட நீங்கள் இந்த ஷார்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லென்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது 16 எலிமெண்ட்ஸ் இன் 12 குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து 2 FLD எலிமெண்ட்ஸ் இருக்குது. FLD எலிமெண்ட் அப்படின்னா அல்ட்ரா லோ டிஸ்பர்ஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் 2 SLD எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் லோ டிஸ்பர்ஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. 3 ஏஸ்பெரிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நார்மலாக வந்து ஒரு குவாலிட்டி லென்ஸுக்கு என்ன மாதிரியான ஆப்டிக்கல் விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கணுமோ அது எல்லாமே இதில் வந்து பிரமாதமாக இருக்குது. அண்ட் ஷார்ப்னஸை பொறுத்தளவுக்கு ஐ திங்க் ஈவன் ஷார்ப்னஸ் ஃப்ரம் சென்டர் டு த எட்ஜ் இருக்குது. இதில் நான் காமிச்சிருக்க ஃபோட்டோ பாருங்களேன். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்லேருந்து எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து தரோவாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து 28 மில்லிமீட்டர்லையும் அதை நான் எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலாக. 17லையும் எடுத்து பார்த்தேன், டிஃப்ரெண்ட் அப்பர்ச்சர்லையும் எடுத்து பார்த்தேன். ஐ திங்க் நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. லென்ஸினுடைய இந்த கோட்டிங்னு வரும்போது அந்த மல்டி கோட்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நானோ போரஸ் கோட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃப்ளேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வந்திருக்கு ஆக்சுவலாக. அண்டு ரொம்ப ஹை கான்ட்ராஸ்டான சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் பர்ஃபெக்டாக டிஃபைன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோயிலில் வந்து பேக் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். சன்னை ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்து எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக.
சன்னை ஃப்ரேமில் கொண்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது ஆக்சுவலாக. டெம்பிள் பேக்லைட்டில் எடுத்தால் கூட அதில் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிளியராக தெரியுது ஆக்சுவலாக. கிளார் ஃப்ளேர் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை. சன்னை வந்து டெம்பிளுக்கு பின்பக்கத்தில் மறைச்சி எடுக்கும்போது ஹை கான்ட்ராஸ்ட் சீன் பார்த்திங்களா உங்களுக்கு, அதில் அந்த டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெல் டிஃபைன்டாக கான்ட்ராஸ்டோடு கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் ஒயிட் பிரைட் ஸ்கை இருக்குது, இன்னொரு பக்கம் டார்க் கலரில் அந்த டெம்பிளுடைய சிலுவட் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ லென்ஸ் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பண்ணுது ஆக்சுவலாக. நார்மலாக வந்து லென்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கான்ட்ராஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒயிட் ஏரியா ஒயிட்டாக ரெப்ரொடியூஸ் ஆகணும் அண்ட் பிளாக் ஏரியா பிளாக்காக ரெப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ஆஸ்பெக்டில் அந்த லென்ஸ் வந்து செமையாக ஸ்கோர் பண்ணுது. அதையும் தாண்டி பேக்லைட் கண்டிஷன்ஸில் நம்மளாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோமேட்டிக் அப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. குரோமேட்டிக் அப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பேக்லைட் சீனில் நீங்கள் படம் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்டுடைய எட்ஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து RGB கலரில் ஒரு சின்னதாக ஒரு லைன் போகும். அதை நீங்கள் பெருசு பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஒரு சில ஆப்டிக்கல் ப்ராப்ளத்தை உங்களால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஈவன் குரோமேட்டிக் அப்ரேஷனை கூட உங்களால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உங்களால் சரி பண்ணிட முடியும் ஆக்சுவலாக. பட் நான் எடுத்த ஷாட்டில் வந்து நான் கேமராவில் வந்து குரோமேட்டிக் அப்ரேஷன்ஸை கரெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சு எடுத்தேன். ஆஃப் பண்ணி வச்சு எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய படத்தில் வந்து குரோமேட்டிக் அப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. பாருங்கள், நான் காமிக்கிற பிக்சரில் பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து கிளியராக ஷார்ப்பான ஒரு இமேஜ் இருக்குது. எந்த கலரும் அதில் ஓவர்லே ஆகலை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு லென்ஸினுடைய கோட்டிங், அதாவது அதனுடைய ஃப்ளேர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம், குரோமேட்டிக் அப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த லென்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதையும் தாண்டி வைட் ஆங்கிள் லென்ஸில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆம்பிஷனுடைய பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் ஒரு ஷாட் எடுத்தேன், லோ ஆங்கிள் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக 28 mm யூஸ் பண்ணி. அந்த வைட் ஆங்கிள் ஷாட்டில் வந்து யூ கேன் சி த டிஸ்டார்ஷன் இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு 28 mm லோ ஆங்கிள் எடுக்கும்போது டிஸ்டார்ஷன் இருக்கும். அந்த டிஸ்டார்ஷன் வந்து நியர் நேச்சுரலாக இருக்குது. இட் இஸ் நாட் டூ மச். ரொம்ப அதிகப்படியான டிஸ்டார்ஷன் அதில் நான் பார்த்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. அதே மாதிரி அந்த லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆம்பிஷனோட இன்டீரியர் ஷூட் பண்ணேன். அங்கேயும் 28 mm யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஷூட் பண்ணுற சமயத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிளான ஒரு டிஸ்டார்ஷன் தான் உங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. அன்யூஷுவலான டிஸ்டார்ஷன் உங்களுக்கு இல்லை. ஸோ ஆர்கிடெக்சர்ஸ் பண்ணக்கூடியவங்க இல்லாட்டி பர்ஃபெக்டான ஆப்டிக்கலான விஷயங்கள், ஜாமெட்ரிக்கலான விஷயங்கள் ஷூட் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பூன் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு லென்ஸினுடைய ஆப்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது வரிசை 1 by 1 லிஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே இது டிக் 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 டிக்னு சொல்லி ஓகே மாதிரியான விஷயத்தை தான் இந்த லென்ஸில் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு போர்ட்ரேட் வந்து அவைலபிலிட்டியில் எடுத்தால் அப்படி இருக்கும், அதாவது 2 ஃபோக்கல் லென்த்தில் 28 எடுத்தால் அப்படி இருக்கும், 50 எடுத்தால் அப்படி இருக்கும், 70 எடுத்தால் அப்படி இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா அவைலபிள் லைட்டில் விண்டோ லைட்டில் வச்சு ஒரு 3 போர்ட்ரேட் எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ 28 and 50லலாம் பிரமாதமான உனக்கு கான்ட்ராஸ்டோட பர்ஃபெக்டான ஒரு இமேஜ் எனக்கு கிடச்சிது. அண்ட் 70 வரும்போது அந்த போர்ட்ரேட் வந்து கொஞ்சோண்டு சாஃப்ட் ஆச்சு, கொஞ்சோண்டுனா ஒரு 10 to 15% சாஃப்ட் ஆச்சு ஆக்சுவலாக. அது கூட ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஏன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் உள்ள, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் அப்பச்சர் உள்ள ஒரு லென்ஸில் வந்து அது வந்து ஒரு அக்செப்டபிளான ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட்டில் எடுக்கும்போதும் கலர் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ஷார்ப்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போர்ட்ரேட்லேயும் வந்து பர்ஃபெக்டாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக. இதை தாண்டி இந்த லென்ஸினுடைய மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அது செமையாக இருக்குது ஆக்சுவலாக. அது பார்த்திங்க அப்படின்னா வைட் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா 7.5 inches அப்படின்னு இருக்குது. அண்ட் டெலிஃபோட்டோவில், அதாவது நீங்கள் 70 போகும்போது அது வந்து உங்களுக்கு 15 inches இருக்குது. ஸோ 7 inches and 15 inches அப்படிங்கிறது ஃபேர்லி வெரி க்ளோஸ் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. அது வச்சு நான் வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துருக்கேன் பாருங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் வந்துருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ நல்ல லென்ஸ் வந்து கிட்ட வந்து க்ளோஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ உங்களே யாருக்காவது வந்து க்ளோஸ்-அப் ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி கிட்டத்தட்ட மேக்ரோ மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த லென்ஸை எடுத்துன்னு போய் கிட்ட போய் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 28ல் இட் கோஸ் அப் டு 7.5 inches, 70ல் இட் கோஸ் டு 15 inches ஆக்சுவலாக. இது வந்து உண்மையிலே வந்து வெரி வெரி க்ளோஸ் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. இந்த மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. எப்படி மேக்ஸிமம் அப்பர்ச்சருங்கிறது முக்கியமான க்ரைட்டீரியாவோ அதே மாதிரி மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் எஸ்பெஷலி இந்த ரேஞ்சில் 28 to 70 அப்படிங்கிற ரேஞ்சில் நிறைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, நீங்கள் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஃபோக்கஸில் சில டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் தனியாக அதுக்கு ஒரு மேக்ரோ லென்ஸை மாற்ற வேண்டிய ஒரு நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அந்த ஆஸ்பெக்டில் கூட இந்த லென்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு லென்ஸாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோக்கு எண்டுக்கு வந்தோடனே சார் எல்லா விஷயத்தையும் சொன்னார், கடைசியில் இந்த லென்ஸ் என்ன விளங்குது சொல்லலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க.
இந்த லென்ஸுடைய விலை வந்து 92,000 ரூபா, இந்தியன் ருபீஸ் வந்து 92,000 ருபீஸ் இது எம்ஆர்பி. அண்ட் டீலர்ஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர், வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சிக்மா கண்டெம்பரரி லென்ஸினுடைய ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதை தாண்டி KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மீண்டும் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.